எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானின் மீது பிப்ரவரி மாதம் 28 தாக்குதல் நடத்தினார்கள். அதில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா ஹொமேனி, அவரோடு சேர்த்து அவருடைய குடும்பத்தில் சில நபர்கள், மேற்கொண்டு 48 உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். மினாபு நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடத்திய தாக்குதலில் 165 குழந்தைகள், 150 குழந்தைகள், ஒரு 15 பேர் ஆசிரியர்கள், 165 பேர் கொல்லப்பட்டார்கள். பிறகு ஈரான், நாங்கள் அதற்கு பதிலடி தருவோம்னு ஆரம்பித்த போரானது 27 நாட்களாக நடந்து கொண்டு வருகிறது. இதில் ஈரானானது பாரசீக வளைகுடாவிலிருந்து கப்பல்கள் வெளியே வர வேண்டும் என்றால் ஹொர்முஸ் என்கிற அந்த ஜலசந்தியை கடந்துதான் அரபிக்கடலுக்கு வர வேண்டும். இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டது, யாரும் இதை தாண்டி போக முடியாது அப்படின்னு. அப்படியானால் பாரசீக வளைகுடாவை சுற்றி இருக்கிற சவுதி அரேபியா, ஈராக்கு, குவைத்து, துபை, கத்தார், பஹ்ரைன், ஈரான், இவ்வளவு நாடுகளில் இருந்தும் ஹொர்முஸை கடந்து வந்தால்தான் வேற வேற நாடுகளுக்கு சப்ளை ஆகும். என்னது? கச்சா எண்ணெய், எரிவாயு, இதெல்லாம். ஆனால் ஈரான் அதை மூடிவிட்டதனால் இப்போது எந்த கப்பலுமே வெளியே வர முடியவில்லை. அப்படியான உலக அளவில் ஒரு பற்றாக்குறை ஏற்படுகிறது. எதுல? கச்சா எண்ணெயிலையும் எரிவாயுவிலையும். ஈரான் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், சீனாவுக்கு போகிற கப்பல்கள் போகலாம், ரஷ்யாவுக்கு போகிற கப்பல்கள் போகலாம், வேற எந்த நாட்டோடும் போகக்கூடாதுன்னு அப்படி சொல்லி மனிதாபிமான அடிப்படையில் கடந்த வாரம் இந்தியாவுடைய ஒரு 2-3 கப்பல்களை மட்டும் விடுவித்தார்கள். இப்ப இந்தியாவில் என்ன தெரியுமா பிரச்சனை? இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில ஏற்கனவே பல தோல்விகளை இந்தியா அடைந்திருக்கிறது. ஈரானோடு நமக்கு எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறது, ஒரு நட்பு ரீதியாக இருக்கிறது, வியாபார ரீதியாக இருக்கிறது. 2009 உலகளாவிய அளவில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஈரானுடைய ஆயத்துல்லா ஹொமைனி அவர்களை சந்தித்து, பொருளாதார நெருக்கடி ரொம்ப இருக்குதுங்க, அதனால இந்திய ரூபாயில நீங்க எங்களுக்கு கச்சா எண்ணெயை கொடுங்கன்னு சொன்ன பொழுது அதை ஆயத்துல்லா ஹொமைனியும் ஒப்புக்கொண்டு இந்திய ரூபாயிலேயே கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டு வந்தார்கள். எப்போ? 2009. அதன் பிறகு நம்முடைய நிறைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில ஈரானிடம் நிறைய வாங்குகிறோம். அதன் பிறகுதான் சவுதி அரேபியா ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், ஈரான் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு நட்பு நாடாக இருந்து கொண்டிருக்கிற ஈரானை இந்தியா என்ன செய்தது? தற்பொழுது அட்டாக் பிப்ரவரி 28 நடந்துச்சு இல்ல, ஆயத்துல்லா ஹொமைனி என்பவர் ஷியா மதத்துடைய உச்சபட்ச தலைவர். இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு பிரிவு ஷியா, அதனுடைய உச்சபட்ச தலைவராக ஆயத்துல்லா ஹொமைனி இருக்கிறார். அதற்காக ஒரு கண்டனம் கூட இந்தியா தெரிவிக்கவில்லை. உலகளாவிய அளவில் மத தலைவர்களை கொல்லக்கூடாது. ஒரு தலாய் லாமா இருக்கிறாருன்னா அவரை கொல்லக்கூடாது, ஒரு போப் இருக்கிறார் அதை கொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஷியாவுடைய உச்சபட்ச தலைவராக இருந்த மத தலைவராக இருந்த ஆயத்துல்லா ஹொமைனியை கொன்னதுக்கு நட்பு ரீதியா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் இந்தியா ஒரு கண்டன அறிக்கையை கூட வெளியிடவில்லை. காரணம் என்ன? அமெரிக்கா, இஸ்ரேல் நாம் எதிர்த்து விடக்கூடாது. 165 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை இந்தியாவிடத்திலிருந்து வரவே இல்லை. இது என்ன வெளியுறவு கொள்கை? அவன்கிட்ட நீ கச்சா எண்ணெயை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இந்தியா. அமெரிக்காவில இருந்து இஸ்ரேல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இஸ்ரேல்ல இருந்து என்ன கிடைச்சிச்சு? உனக்கு பெகாசஸ்ங்கிற ஒரு ஒட்டு கேட்கிற கருவி கிடைச்சிச்சு. அவன் திருட்டு தனத்தை தானே விற்பான். அமெரிக்காவில் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆனா ஈரான் நமக்கு அடிப்படை வாழ்வாதாரமான எரிபொருளும் எரிவாயும் கிடைக்கிறது. அவர்களுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை கூட விடலையப்பா. பிறகு என்ன தெரியுமா? ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, UNSC, ஐக்கிய நாடுகள் சபை இல்ல, அதில் 194 நாடு உறுப்பினர் நாடு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில 5 நாடு நிரந்தர உறுப்பினர்களா இருப்பாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து. மீதி ஒரு 10 நாடு மாறி மாறி இருப்பாங்க. அதுல ஒரு ஓட்டெடுப்பு நடத்துறாங்க. அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது, இதை நீங்கள் கண்டிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். அந்த தீர்மானத்திலிருந்து ரஷ்யாவும் சைனாவும் வெளியேறி விடுகிறது. நான் அதுக்கெல்லாம் ஓட் பண்ண மாட்டோம்னு இந்தியா ஆதரிச்சு ஓட்டு போடுது. எப்போ? கடந்த வாரத்துல இந்தியா ஈரான் பதிலடி கொடுக்கிறது இல்லையா, அந்த பதிலடியை கண்டிச்சு இந்தியா ஓட்டு போடுகிறது. எப்படிப்பா உனக்கு மனசு வரும்? 165 குழந்தைய கொலை பண்ணானே அவனை கண்டிக்கிறதுக்கு நீ கண்டிக்கல. சும்மா இருந்த ஈரானை போய் அமெரிக்கா அடிச்சானே அதை நீ கண்டிக்கல. இதையெல்லாம் கண்டிக்காம ஈரான் பதிலடி அடிக்கிறது, அதெல்லாம் கண்டிக்கணும்னு ஓட்டு போடுறீங்க. இது என்ன வெளியுறவுத்துறை கொள்கை?
இதான் கடந்த காலத்துல ஈரானோடு நம்ம வைத்திருந்த நட்பா? இன்னைக்கு என்ன நிலைமை? லாக்டவுனை எதிர்பாருங்கிறாரு பிரதமர். ஏன்னா லாக்டவுனை எதிர்பாருங்கன்னா எரிவாயு இல்ல, கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்லங்கிற இல்ல, நீ வளர்ந்த தேசம்ங்கிற எரிவாயுவை சேமிப்பதற்கு இந்தியாவோட என்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது கடந்த 15 ஆண்டுகள்ல? 2014 இருந்து இப்ப 2026 12 வருஷத்துல நீ என்ன திட்டத்தை வச்சிருந்த? எரிவாயு வர்றது இந்தியாவோட 2 ஹார்பர்ல தான் கேஸ் வர்றது. ஒன்னு மங்களூரு, இன்னொன்னு விசாகப்பட்டினம். இந்த ரெண்டிலேயுமே சேகரிச்சு வச்சிருக்கிற கேஸை சேகரிச்சு வைக்கிறதுக்கான எந்த திட்டமும் கிடையாது. இருக்கிறது 2 ஸ்டோரேஜ் குடோனு, அதுவும் காங்கிரஸ்ல கொண்டு வந்தது. இவன் எதுவுமே கொண்டு வரல. 140 கோடி மக்கள், எவ்வளவு கேஸ் தேவைப்படும்? திடீர்னு ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சுனாக்க ஒரு ஸ்டேல்மேட்டான நிலைமை வருமேனு எந்த திட்டமுமே இல்லை. பெட்ரோல் ஒவ்வொரு நாடுமே 2 மாசம் நாங்க வச்சிருக்கிறோம், 6 மாசத்துக்கு எங்களுக்கு போதும், 7 மாசத்துக்கு போதும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் எங்க பானா ஒன்னையும் காணும். எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டேன். கப்பல் வருதுங்கிறான், வரலங்கிறான். லாக்டவுனை எதிர்பாருங்கிறான், ஆனா வளர்ந்தீங்களா நம்பாதீங்கிறாங்க. எதை நம்புறதுனே தெரியல. அப்ப இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ஈரான் மேல என்ன? முஸ்லீம் நாடுங்கிறதுனால நீங்க எதிர்க்காம இருப்பீங்களா? ஆனா மத்தியஸ்தம் பேசுறது கூட உடைய கூப்பிடலையே. மத்தியஸ்தம் பேசுறதுக்கு பாகிஸ்தானை அழைக்கிறார்கள், துருக்கியை அழைக்கிறார்கள். இந்தியாவுக்கு எங்கன்னா நாங்க இடைத்தரகர்களாக செயல்பட விருப்பம் இல்லை. அப்ப ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு ஏன் போன? ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நாங்க இந்த இடைத்தரகரா போவோம்னு சொல்றீல்ல, இப்ப ஈரானுக்கு நாங்க இடைத்தரகர்களா நாங்கள் செயல்பட விருப்பம் இல்லை. மரியாதை இழந்து கொண்டே வருகிறோம். ஈரானுடைய தலைவர் சொல்லுகிறார், இந்திய மக்கள், இந்திய அரசாங்கம் அல்ல, ஓம் பேச்சை கேட்டு இந்திய பெருங்கடல்ல ஒரு கூட்டு பயிற்சிக்காக ஈரானிய கப்பல் வருகிறது. கிளம்பி போகும்பொழுது போர் ஆரம்பிச்சிருச்சு. போற வழியில ஏதாவது அட்டாக் நடந்தால் நடக்கும்னு அந்த கப்பலை இந்தியா காப்பாற்றி இருக்க வேண்டும். ஈரானுடைய அந்த கப்பலை ஓம் பேச்சை கேட்டு தான் அவன் பயிற்சிக்கு வந்தான். ஆனா போக விட்டுவிட்டு திடீர்னு அமெரிக்கா அட்டாக் பண்ணி 87 பேர் காலி, கப்பல் மூழ்கி போச்சு. சில பேர் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தத்தளித்த அந்த ஈரானிய வீரர்களை இலங்கை கொண்டு போய் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு கப்பல் இலங்கையில இருக்கிறது. இலங்கை அதிபர் சொல்லுகிறார், நீங்க இப்ப போகாதீங்க, இலங்கை கடற்படை கப்பலை நிப்பாட்டி நீங்க இலங்கையிலே இருங்க, போர்லாம் முடிட்டு போய்க்கலாம்னு. அந்த மனிதாபிமானம் கூட இந்தியாவுக்கு இல்லையே. வெளியுறவுத்துறைகளே நம்ம சுத்தி இருக்கிற எந்த நாட்டோட இந்தியா நட்புறவோட இருக்கிறது? நேபாளோட பிரச்சனை, இலங்கை இல்ல, பாகிஸ்தானோட பிரச்சனை. இப்ப ஈரானை பகைத்துக் கொண்டால் அவனாலதானே நமக்கு எரிவாயு கச்சா எண்ணெய் வருகிறது. அதே பகைச்சுன்னு என்ன பண்ற அமெரிக்கா? ரஷ்யாட்ட போய் நீ வாங்கிக்கலாம், 1 மாசம் வாங்கிக்கணும். யார் சொல்றா? அமெரிக்கா சொல்றான், அவன் கேட்கிறான். நம்ம முடிவை நம்ம எடுக்கிறது இல்லை, அமெரிக்கா சொல்லுகிறவர் கேட்கிறார். ஒட்டுமொத்த தோல்வி தானே. இதையெல்லாம் விட்டுவிட்டு படம் எடு, எங்களுடைய நாங்க செஞ்ச சாதனைகளை வச்சு படம் எடுன்னு இதுல ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர, இப்ப திசை திருப்புறதுக்காக 2 நாளா ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. என்ன தெரியுமா? நாங்க பாராளுமன்ற தொகுதி 543 இருந்து 816 நாங்க உயர்த்த போறோம், ஏன்னா மகளிருக்கு நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அப்படியே கிளப்பி விட்டு அப்படியே பிரச்சனை அப்படியே போயிருச்சு. பிரச்சனையை திசை திருப்பிக்கிட்டு இருந்தா மக்கள் இல்லாம போயிட்டா என்ன செய்யறது? எனவே இது குறித்த சிந்தனைகள் நம்ம என்ன பண்ணணும்? மக்கள் மத்தியில விதைக்க வேண்டும். ஆஹ்ரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.